இது அரசியலுக்காக தான் பண்றாரு, ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால இதையும் ஒரு வேடமா நினைச்சு பண்ணிருக்காருன்னு சில பேர் விமர்சிக்கிறாங்க. நான் கேட்கறேன், உதயநிதி பண்றது அரசியலுக்காக பண்றாரு, வேற எதுக்காக பண்றாரு? நான் கேட்கறேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் வந்து இந்த நோன்பு விஷயத்தை வந்து கொச்சப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன். அவர் வந்து அரசியலுக்காக பண்றாருன்னு சொன்னா திமுக அவர்கள் தாத்தா படம், அப்பா படம், புள்ள படம், கொஞ்ச நாள் இன்பநிதி பேர படம் போட்டு தான் நீங்க இன்விடேஷன் அடிக்கிறீங்க. இன்விடேஷன்ல படம் படம் சொன்னார் சார். நான் அந்த ஸ்பாட்ல இருந்தேன். பெரிய கட்டவுட் வச்சிருந்தாங்க. அந்த கட்டவுட்ல அங்க உள்ள சகோதரர்கள் வந்து புகைப்படத்தை எடுத்து சமூக வலைத்தளத்தில் விட்டாங்க. பிங்க் கலரா போட்டு அந்த பத்திரிகை மாடலியே 60க்கு 40 கட்டவுட் வச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த கட்டவுட் எடுக்கப்படுது. ஏன் கட்டவுட் எடுத்துட்டீங்க? தளபதி கோவப்பட்டார், அதை எடுக்க சொல்றாரு. அங்க நம்ம பண்ண போறது வந்து இஸ்லாமியர்களுக்கான பிரார்த்தனை. இங்க இருக்கு அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா தன்னை முன்னிறுத்தாமல், தன் இயக்கத்தை முன்னிறுத்தாமல், அந்த பேரு கூட அந்த சுற்றுவட்டாரத்துல இல்லாம தான் கட்சிக்காரன் வந்து கார்ல கொடி போட்டு வந்தாலும் அந்த கொடியை தரணும் உத்தரவு ஒரு தலைவரை பார்க்க முடியுமா? ஒரு கொடிக்கு 2 கொடி போட்டு வரீங்க திமுக காரங்க. ஒரு படத்துக்கு 10 படம் இருக்கும், ரோடு ஃபுல்லா பேனர் இருக்கும், ரோடு ஃபுல்லா கொடி இருக்கும். அதெல்லாம் இல்லாம இஸ்லாமிய மக்கள் பள்ளிவாசல்லையே தன் வீட்லயும் எப்படி ஒன்னா உட்கார்ந்து தனக்கு ஈக்குவல, தனக்கு சமம் அப்படின்னு நோம்பு திறந்தாரோ அவ்வளவு அழகா நோம்பு திறந்துட்டு அவர் போயிருக்காருன்னா இதை வந்து இவங்க கொச்சப்படுத்தலாம் அரசியலுக்காக. இஸ்லாமியர் மக்கள் மத்தியில கிரவுண்ட் என்ன பேசுறாங்கன்னா, குறிப்பா பெண்கள் வந்து தம்பி இவ்வளவு நல்லா பண்ணுச்சே, உண்மையாவே இப்படி நோம்பு வச்சிருக்க, நோம்பு வச்சு சில பேர் வந்து கால் நோம்பு அரை நோம்பு விட்டு போவாங்களே, இவர் காலையில நோம்பு வச்சு குளிச்சு அதே ட்ரெஸ்ல வந்து ஒரு சாமானியன் மாதிரி தொப்பியை போட்டு அங்க வந்து நின்னு நோம்ப திறந்துட்டு அங்க வந்து தொழுது இவ்வளவு பண்ணிட்டு போயிருக்காரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். பண்ணிட்டு நான் உங்களை கூப்பிட்டல, நீங்க வந்தீங்கல்ல, உங்களுக்கு நான் நன்றி சொன்னேன்னு சொன்னார் பாத்தீங்களா, அவர் தான் தலைவன். இந்த தலைவர் தான் இஸ்லாமிய மக்கள் தேடிட்டு இருக்காங்க. நீங்க நாங்க செய்யக்கூடிய விஷயத்துக்கு நன்றி செலுத்துறாரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக இஃப்தியாரி மேடையில ஸ்டாலின் வாழ்க, எடப்பாடி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, எடப்பாடி வாழ்க, கூடுதலா உதயநிதி வாழ்க, இந்த புகாரம் தானே நடக்குது. இங்க என்னாச்சு? ஒரு இது நடந்ததா? ஒரு அரசியல் நடந்தா? குர்ஆன் ஓதப்பட்டது, பாங்கு ஒழிக்கப்பட்டது, குர்ஆன் பேசப்பட்டது, கலிமா போதிக்கப்பட்டது. அவர் திருப்பி அந்த கலிமாவை சொன்னாரு. இது எப்படி சார் நினைப்பாங்க? ஆனா துவா செய்யும் போது தளபதின்னு சொன்னாரு. அவரோட